அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள புதிய பொருளாதார தடைகள் தொடர்பான எச்சரிக்கைகளுக்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா முன்னெடுக்க திட்டமிட்டுள்ள பொருளாதார நடவடிக்கைகள் சட்டவிரோதமானவை, மனிதநேயமற்றவை மற்றும் ஈரானிய மக்களை மேலும் பாதிக்கும் நோக்கத்தை கொண்டவை என்று ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல் மற்றும் ராணுவ பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் இந்த அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் புதிய தடைகள் தொடர்பில் ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டொனால்ட் ட்ரம்பின் அச்சுறுத்தல்களுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக பொருளாதார அழுத்தத்தை அதிகரிப்பதன் மூலம் அந்த நாட்டின் அரசியல் நிலைப்பாட்டை மாற்றுவதற்கு அமெரிக்கா முயற்சித்து வருவதாக ஈரான் தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இதுபோன்ற பொருளாதார அழுத்தங்கள் கடந்த காலங்களிலும் ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட போதிலும் அவை எதிர்பார்த்த முடிவுகளை வழங்கவில்லை என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்க ஜனாதிபதியின் புதிய எச்சரிக்கைகள் வரலாற்று ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளுடன் ஒத்துப்போவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக 1953ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஈரானிய பிரதமர் முகமது மொசாதெக்கை பதவியிலிருந்து அகற்றிய சதி திட்டத்தின் ஆண்டு நினைவு நாளுடன் ட்ரம்பின் புதிய அச்சுறுத்தல்கள் தொடர்படுவதாக ஈரான் குறிப்பிட்டுள்ளது. முகமது மொசாதெக் ஈரானின் அரசியல் வரலாற்றில் முக்கியமான நபராக கருதப்படுகின்றார். அவரது ஆட்சி காலத்தில் ஈரானின் தேசிய வளங்கள் மற்றும் குறிப்பாக எண்ணெய் வளங்கள் தொடர்பான தேசிய உரிமை குறித்து முக்கியமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவுடன் ஈரானிய உறவுகளில் பதற்றம் ஏற்பட்டதாக வரலாற்று பதிவுகள் குறிப்பிடுகின்றன. பின்னர் 1953ஆம் ஆண்டு அவரது அரசாங்கம் கவிழ்க்கப்பட்ட சம்பவம் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவுகளில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தியதாக ஈரான் கருதுகின்றது. கடந்த வரலாற்று பின்னணியை நினைவூட்டியுள்ள ஈரான், அமெரிக்காவின் தற்போதைய கொள்கைகள் கடந்த பல தசாப்தங்களாக தொடரும் பகைமையின் ஒரு பகுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளது. குறிப்பாக கடந்த 73 ஆண்டுகளாக ஈரானிய மக்களுக்கு எதிராக அமெரிக்க கொள்கை வகுப்பாளர்கள் கடைபிடித்து வரும் அணுகுமுறையின் தொடர்ச்சியே தற்போதைய பொருளாதார தடைகள் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகம் விமர்சித்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் ஈரான் அரசாங்கத்தை மட்டுமன்றி அந்த நாட்டு பொதுமக்களையும் பாதிக்கும் என்று ஈரான் தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. நிதி பரிவர்த்தனைகள், வர்த்தகம், எரிசக்தி மற்றும் சர்வதேச பொருளாதார நடவடிக்கைகளிலும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் போது அதன் தாக்கம் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கக்கூடும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, வெளிநாட்டு நாணய பற்றாக்குறை மற்றும் இறக்குமதி நடவடிக்கைகளில் ஏற்படும் தடைகள் போன்றவை மக்களின் வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அந்த நாடு வாதிட்டுள்ளது. மேலும் அமெரிக்க ஆளும் வர்த்தகத்தின் மனிதநேயமற்ற, சட்டவிரோதமான மற்றும் அடாவடியான குணத்தையே புதிய பொருளாதார தடைகள் நிரூபிப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கடுமையாக விமர்சித்துள்ளது. ஒரு நாட்டின் மீது பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுத்துவதன் மூலம் அதன் அரசியல் முடிவுகளை மாற்ற முயற்சிப்பது சர்வதேச சட்டம் மற்றும் மனிதநேய கொள்கைகளுக்கு முரணானது என்றும் ஈரான் குறிப்பிட்டுள்ளது. ஈரான் மீது முன்னெடுக்கப்படும் பொருளாதார தடைகள் புதியவை அல்ல. பல ஆண்டுகளாக அமெரிக்கா பல்வேறு கட்டங்களில் ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதித்து வந்துள்ளது. குறிப்பாக ஈரானின் அணுசக்தி நடவடிக்கைகள், ஏவுகணை திட்டங்கள், பிராந்திய நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை முன்வைத்து அமெரிக்கா தடைகளை அதிகரித்துள்ளது. இதன் மூலம் ஈரானின் வர்த்தகம், எண்ணெய் ஏற்றுமதி மற்றும் சர்வதேச நிதி அமைப்புகளுடனான தொடர்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டும் இருக்கின்றன. இந்த நிலையில் புதிய தடைகள் ஏற்கனவே தோல்வியடைந்த கொள்கையின் தொடர்ச்சியே என்று ஈரான் தெரிவித்திருக்கின்றது. பொருளாதார அழுத்தத்தின் மூலம் ஈரானை தனது அரசியல் மற்றும் பாதுகாப்பு கொள்கைகளை மாற்றச் செய்ய அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சிகள் கடந்த காலங்களிலும் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை என்றும் ஈரான் கூறியும் இருக்கின்றது. எனவே புதிய தடைகள் மூலம் ஈரானை பணிய வைக்க முடியும் என்ற அமெரிக்காவின் எதிர்பார்ப்பு நடைமுறையில் வெற்றியடையாது என்று ஈரான் தரப்பு சுட்டிக்காட்டியும் இருக்கின்றது. அதேவேளையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக முன்னெப்போதும் இல்லாத அளவிலான பொருளாதார போர் தொடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஈரானுக்கு நிதி, வர்த்தகம் அல்லது தளவாட ஆதரவு வழங்கும் எந்த ஒரு நாடும்
கடுமையான பொருளாதார விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் அவர் எச்சரித்தும் இருக்கின்றார். இதன் மூலம் ஈரானுடன் வர்த்தக உறவுகளை தொடர்ந்து பேணும் நாடுகளுக்கும் அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கக்கூடும் என்ற நிலை உருவாகி இருக்கின்றது. குறிப்பாக ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியுடன் தொடர்புடைய நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் அமெரிக்காவின் புதிய நடவடிக்கைகளால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. ஈரானின் முக்கிய வருவாய் ஆதாரங்களின் எண்ணெய் ஏற்றுமதி முக்கியமானதாக இருப்பதால் அந்த துறையை கட்டுப்படுத்துவதன் மூலம் அந்த நாட்டின் பொருளாதாரத்தை பலவீனப்படுத்த அமெரிக்கா முயற்சிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவின் இந்த எச்சரிக்கை சர்வதேச அளவிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஈரானுடன் வர்த்தக உறவுகளை வைத்துள்ள நாடுகள் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளுக்கு இணங்க வேண்டிய அழுத்தத்தை எதிர்கொள்ளலாம். குறிப்பாக ஈரானிடமிருந்து எரிசக்தி வளங்களை கொள்வனவு செய்யும் நாடுகள் மற்றும் ஈரானுடன் நிதி பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் நிறுவனங்கள் தங்களது நடவடிக்கைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். இதனால் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையிலான மோதல் இரு நாடுகளுக்குள் மட்டுமே வரையறுக்கப்படாமல் சர்வதேச பொருளாதார உறவுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. ஒருபுறம் ஈரானை பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்த அமெரிக்கா முயற்சிக்கும் நிலையில், மறுபுறம் ஈரான் தனது சர்வதேச வர்த்தக உறவுகளை தொடர்ந்து பேணுவதற்கான மாற்று வழிகளை தேடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரான் மீது கடுமையான பொருளாதார நடவடிக்கைகள் விதிக்கப்படுவது உலகளாவிய எரிசக்தி சந்தையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஈரான் முக்கியமான எண்ணெய் உற்பத்தியாளர் நாடாக இருப்பதோடு பாரசீக வளைகுடா பிராந்தியத்தில் அதன் புவியியல் அமைவிடம் காரணமாக உலக எரிசக்தி விநியோகத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. குறிப்பாக ஹார்முஸ் நீரிணை தொடர்பான பதற்றம் அதிகரிக்கும் பட்சத்தில் எண்ணெய் விநியோகத்தில் இடையூறு ஏற்பட்டு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் உயரக்கூடிய அபாயம் காணப்படுகின்றது. இதன் விளைவாக அமெரிக்க மக்கள் உட்பட உலகின் பல்வேறு நாடுகளின் பொதுமக்களும் பொருளாதார தாக்கத்தை எதிர்கொள்ள நேரிடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. எரிபொருள் விலை உயர்வு, போக்குவரத்து செலவு அதிகரிப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் போன்ற விளைவுகள் ஏற்படக்கூடும். எனவே ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் எப்போது அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையாக மட்டுமே பார்க்க முடியாத நிலை உருவாகியிருக்கின்றது. இதேவேளை ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் அமெரிக்காவின் புதிய தடைகளை மனித குலத்திற்கு எதிரான நடவடிக்கையாகவும் விமர்சித்திருக்கின்றது. பொருளாதார தடைகள் மூலம் ஒரு நாட்டின் மக்களை நீண்டகால பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று ஈரான் தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற நடவடிக்கைகள் அரசியல் தீர்வை உருவாக்குவதற்கு பதிலாக இரு நாடுகளுக்கும் இடையிலான பகைமையை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் ஈரான் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அமெரிக்காவின் பொருளாதார அழுத்தத்திற்கு ஈரான் எவ்வாறு பதிலளிக்கும் என்பது தற்போது முக்கிய கேள்வியாக இருக்கின்றது. பொருளாதார மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகளுக்கு மேலதிகமாக பிராந்திய ரீதியில் தனது நிலைப்பாட்டை மேலும் கடுமையாக்க ஈரான் முயற்சிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் இரு தரப்பினருக்கும் இடையிலான முரண்பாடுகள் மேலும் தீவிரமடையக்கூடும்.